இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு நம்ம எஃபர்ட்டையும் டைமையும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷுவல் கான்செப்டை இந்த இமேஜஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது எப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு டெட்லைன் வந்து கொடுக்குறோமோ அப்போ நம்ம போடக்கூடிய எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம டைமை வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கோம். டெட்லைனில் நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடுறோம் அப்படிங்கிறது. செகண்ட் பாருங்கள், டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம், எஃபர்ட் வந்து கம்மியாக போடுறோம். சரியா? எஃபர்ட் கம்மியாக போட்டால் டைம் அதிகமாக எடுத்துக்கும், நம்ம டெட்லைனை மீட் பண்ணுறதுக்கும் டைம் அதிகமாகும். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட். அப்போது உங்களுடைய வேலை வந்து அதிகமாகும் எப்போ அப்படின்னா இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, டெட்லைனுக்குள்ளே நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எஃபர்ட் அதிகமாக போடுவோம். இல்லை டைம் வந்து இருக்குது, நம்ம வந்து எஃபர்ட் கம்மியாக தான் போடுறோன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ இதை நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதா இருக்கலாம். இன்றைக்கி கொடுங்க, நாளைக்கு கொடுங்க, இல்லை ஒரு டெஸ்ட் இன்றைக்கி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்கன்னா அன்னைக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்கள் மைண்டில் வந்துடும் இல்லையா? அதை நோக்கி நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. அதுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அதே தான் இங்கேயும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அதுதான். நீங்கள் டெட்லைனு உங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எப்போது எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது டெட்லைன் தெரியும். இப்போ அது வரைக்கும் கிடையாது. ஸோ அடுத்த வருஷமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்களே டெட்லைனை உருவாக்குங்க. இதுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இந்த போர்ஷனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை உருவாக்கி அதுக்கு ஒரு டெட்லைனை நீங்கள் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் படித்து முடிக்க முடியும். அப்படி ஒரு பிளான் தான் மாஸ்டர் டெஸ்ட் சீரியஸ். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். டெய்லி இதை முடிங்க, இதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருவோம், டார்கெட் கொடுத்துருவோம். அதை நோக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுவீங்க. வழக்கமாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிளான் இருக்கும்போது ஒரு நாளைக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களை வந்து க்ரியேட் பண்ணும்போது ஸோ எடுத்த உடனே அது வந்துடாது. ஒவ்வொரு நாளாக நீங்கள் அதை பழக போகிறீங்க. 1 மந்த் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க. இப்போ இருந்தே அதை நீங்கள் பழகிறீங்க. டெய்லியும் படிக்கணுங்கிற ஒரு ஹேபிட், டெய்லியும் அது அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், பட் டெய்லியும் படிக்கிறீங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா தான் வந்து டெய்லியும் 4 மணி நேரம் படித்தா தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கிடையாது. அன்றைக்கி டேவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதுவே பெரிய கன்சிஸ்டன்சி தான். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்தந்த டேவுக்கான ஒரு வேலையை செய்ய முடியுதா, நம்மளால் முடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் முன்னாடியே முடிச்சிடலாம். சரியா? உங்களுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ இருந்தே பண்ணிங்க அப்படின்னா, இல்லை எஃபர்ட் கொஞ்சமாக போட்டு 2 விதத்தில் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டால் கூட போதும், எனக்கு டெட்லைன் ரொம்ப கொஞ்சம் நிறையவே டைம் இருக்குது, நான் அப்போ போய்ட்டு அந்த டெட்லைனை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. இல்லை எனக்கு டைம் கம்மியாக, அதாவது டெட்லைன் சீக்கிரமாக நான் வச்சு முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஃபர்ட்டை அதிகமாக போடுறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விதத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு உங்களோட இந்த படிக்க வேண்டிய விஷயத்துக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை எப்படி வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கோங்க. பட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லேயோ சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் இங்கே நடக்காது. தீவிரமாக ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வரது எல்லாமே பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய 20 லட்சத்தில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு போயிடுங்க. அந்த 10,000க்குள்ளே, 1000க்குள்ளே, 5000க்குள்ளே அந்த வேக்கன்சி போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதை எடுக்க போகிற, அதை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சீரியஸாக புக்கை வச்சு படிச்சு தான் ஆகணும், நிறைய ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும், நிறைய டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதை நான் தனியாகவே வந்து சொல்கிறேன். என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு உங்களுக்கும் தெரியும். பட் அதை நான் ரீகால் பண்ணுறேன். சரிங்களா? அப்பப்போ நம்ம அதை ஓகே இப்படி தான் இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு அப்டேட் எடுத்துக்கோங்க. ஸோ எஃபர்ட் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த டெட்லைனை மீட் பண்ணலாம். டைம் கம்மியாக எடுத்துக்கும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. எஃபர்ட் கம்மியாக போட்டிங்கன்னா அதிகமான டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான ஒரு சின்ன விஷயம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்கள் ஏன்னா உங்களோட மைண்ட் அப்படி தான் இருக்குது. நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னா
கொஞ்சம் ஸ்பீடாக எஃபர்ட் போடுறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணுவீங்க. அதுதான் விஷயம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் டெஸ்ட் குடுத்துருக்கோம். ஸோ அதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.